அன்பால் இணைந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். சைலன்ஸ் கில்லர் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அது என்ன சொல்லலாம்னா வெரிகோஸ் வெயின். இது வந்தா அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது வர்றதுக்கு காரணம் என்ன, அது வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணி என்னென்ன சிகிச்சை எடுக்கணும், அதுக்குண்டான தீர்வு இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப டாக்டர் மாரிராஜ் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வெரிகோஸ் வெயின் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதிகமாயிட்டே வருது. ஆனா மக்களுக்கு அதை பத்திய விழிப்புணர்வு இல்லை. எல்லாம் சுகர் பிரஷர் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது முக்கியமான காரணம் உடல் எடை. பெண்களுக்கு கர்ப்பிணியா இருக்கும்போது கர்ப்பம் தரிக்கும் போது வெயிட் ஏறதுனால காலில் இன்னைக்கு ரொம்ப நேரம் நிக்கிற வேலை செய்யறவங்க, அப்புறம் நடை இல்லாத வாழ்க்கை சாப்பிட்டு வேலை செய்யறவங்களும் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காருது. வெயின்ல கெட்ட ரத்தம் மேல வால்வு இருக்கும். அது மேல இதயத்துக்கு கெட்ட ரத்தத்தை அனுப்பி இதயம் சுத்தம் பண்ணி கீழே அனுப்பும். இதயங்கிறது ஒரு மோட்டர் மாதிரி, அதுலயும் வால்வு இருக்கும். ஸோ அதனாலதான் இரண்டாவது இதயம் காலில் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம அந்த வால்வுகள் நிக்கிறதுனால நம்ம வெயிட்னால வால்வு டேமேஜ் ஆகி அங்க உள்ள கெட்ட ரத்தம் தேங்கிறதுனால தான் இந்த வெரிகோஸ் வெயின் முக்கியமா வருது. கால்கள்ல இரண்டாவது இதயம் இருக்குன்னு சொல்றீங்க, கெட்ட ரத்தம் தேங்குறதா காரணம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கெட்ட ரத்தம் தேங்காம இருக்கிறதுக்கு நம்ம மருத்துவத்துல என்ன மாதிரி சிகிச்சை முறையை கொடுக்கணும்? இது பழக்க வழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஆக்குபேஷனல் டிசீஸ். நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் உடம்பு ஒரு மிஷின் தானே, அங்க கட்டமைப்பிலேயே கொஞ்சம் பிரச்சனை வர்றதுதான். சோ அதனால இதுல பழக்க வழக்கத்தை மாத்தணும். திரும்ப கெட்ட ரத்தம் தேங்காம இருக்கிறதுக்கு நம்ம பழக்க வழக்கத்துல வெயிட்டை குறைக்கணும், அதிக நேரம் நிக்கிறத குறைக்கணும். ஸ்டாக்கிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஸ்டாக்கிங்ஸ்ங்கிறது ஒரு அழுத்த முறையில அந்த நீ கேப் பேண்டேஜ்னு போட்டு குழப்புன்னு படிச்சவங்களே குழப்புறாங்க. உண்மையில அப்படி இல்லை. அந்த ஸ்டாக்கிங்ஸ் வெரிகோசிட்டிக் வெயினுக்கு உங்க இடைக்கு தகுந்த மாதிரி காலு தகுந்த மாதிரி கிடைக்கும். அதை நம்ம அதை போட்டோம்னா அதை அமுத்தி ரத்தத்தை கொஞ்சம் மேல அனுப்பும், தேங்காம தடுக்கும். இப்போ மூலிகை மருத்துவத்துல நவீன மருத்துவத்துல ஆபரேஷன் மட்டும்தான் வலி. ஆரம்ப நிலையிலேயே தாட்டி விட்டுருவாங்க. ஆரம்ப நிலையத்துல பரவாயில்ல, ஏன்னா அப்போ போனா அவன் பணம் செலவழிக்கமோ ஆபரேஷனோ ஒரு தெரப்பிக்கோ வரமாட்டான். புரிஞ்சுதுங்களா? சாதாரண ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அப்படிங்கும்போது அது முத்துன பிறகுதான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க. இது ஆரம்பத்திலே கவனிச்சு அந்த வால்வுகளே விரிச்சு கொடுக்க முடியும், கெட்டரத்தை தேங்காமலும் தடுக்க முடியும். முழுமையா தடுக்காட்டாலும் அது அடுத்த நிலை போகாம தடுக்க முடியும். சோ அதனால அந்த வால்வுகளை விரிச்சு கொடுக்குற மருந்துகள், மூலிகை மருந்துகள், இது எல்லா நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இது ஒரு பெரிய பிரச்சனை. சோ அங்க உள்ள மூலிகை, நம்ம நாட்டு மூலிகை எல்லாம் கலந்து இப்ப மாத்திரைகளா, சத்து மாத்திரைகளா வருது. அது முக்கியம். புண்ணாகும் போது எங்களுக்கு முழுமையான சித்த மருத்துவம் அதெல்லாம் போகும். சாதாரண மருத்துவம் சத்து மாத்திரைகள் தான். சோ அதனால அதை பயப்படாம மக்கள் ஆரம்பத்திலேயே சாப்பிடலாம். ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பழக்க வழக்கத்தை மாத்தினீங்கன்னா முதல் ஸ்டேஜ்னா 5 ஸ்டேஜ் இருக்குல்ல, முதல் ஸ்டேஜ்ல நம்ம தடுத்துக்கலாம். சரி, இப்போ கெட்ட ரத்தம் சொல்றோம்ல, அப்ப மக்களுக்கு பயம் வந்து கெட்ட ரத்தம் உடம்புல இருக்கு, காலில இருந்து மேல வருங்கிறாங்க. கெட்ட ரத்தம்ங்கிறது என்னங்கிறது தெளிவா சொல்ல முடியுமா? ஆக்சிஜனோட இருக்க ரத்தம் நல்ல ரத்தம்னு சொல்றோம் தமிழ் வார்த்தையில. ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அது எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்க, மோட்டர் மாதிரி. இருதயம் நல்ல ரத்தத்தை உடம்பெல்லாம் பரப்பும். அது நல்ல ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்துருமா, மிச்சம் அது ரிட்டர்ன் வரணும். ஒரே ரத்தம் தானே திரும்ப வரணும். அது ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஹீமோகுளோபின் ஒண்ணு, ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் கொடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் நியூட்ரிஷன் கொடுக்கும். தண்ணி பாய்ச்சுற மாதிரி, செடிக்கு நல்ல தண்ணி பாய்ச்சுற மாதிரி. சோ அந்த ரத்தத்தை திரும்ப கீழே இருந்து மேல கொண்டு போய் இருதயத்துக்கு கொண்டு நுரையீரல சுத்தம் பண்ணி நமக்கு கீழே பரப்போம். சோ இது மத்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஓரளவு ஈஸியா போயிடும். ஆனா கீழே இருக்கிறது கடமடையில இருந்து புயிறு பேசிக்கு எதிர்த்து மேல போகணும். இது பிரஷர் மூலமா, இதுலயும் வால்வு இருக்குது. இருதயம் மோட்டர் மாதிரி எல்லா இடத்துக்கும் பிரஷர் மூலமா நமக்கு கொடுக்கும். இது வால்வு மூலமா, வால்வு என்ன செய்யும், கீழே இருக்கிறத பம்ப் பண்ணி மேல ஏத்தும். சோ முழங்காலு கீழே இருக்குது இல்ல, முழங்காலு கீழே இருக்குல்ல. அப்ப எனக்கு யூடியூப்லயே ஒரு தடவை பேசியிருக்கும் போது சொல்றாங்க, கால் இல்லாதவன் இப்படி பண்ணு போவான், முழங்கால் எடுத்து பண்ணு. எது கடைசி பாகமோ அது கடைசி பாகம். கடைசி பாகத்துல இருந்து புயிருக்கு இசைக்கு மேல நமக்கு வரணும். அந்த வால்வு டேமேஜ் ஆகும் போது தேங்கிரும். வால்வோட முழுசா டேமேஜ் ஆகாது. வால்வு சுருங்கி ஒரு தன்மை, பம்ப் பண்ணாதீங்க, பம்பிங் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அந்த பம்பிங் பிரச்சனைனால அது மேல வராம தேங்கிரும். சோ அதுதான் நம்ம கெட்ட ரத்தம்னு சொல்றோம். ஆக்சிஜன் இல்லாத பிளட் தான் கெட்ட ரத்தம். ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் கெட்ட ரத்தம். அந்த ரத்தம் வால்வுகள் வழியா மேல இதயத்துல இருந்து மறுபடியும் பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் ஏற்று மறுபடியும் சப்ளை ஆகும் உடம்புக்குள்ள. நல்ல ரத்தம் போகாம இருக்குது, ஆர்டரின்னு சொல்லுவோம். நல்ல ரத்தம் காலுக்குலாம் போகாம இருந்தா அந்த விரல எடுக்கக்கூடிய சூழ்நிலை அதுலதான் வரும். சோ இதுல அந்த மாதிரி வராது. கெட்ட ரத்தங்கிறது நமக்கு பெரிய அவசியம் இல்லை. அது நம்ம எந்த அளவுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு நல்லது. சோ தேங்கும் போது அது கழிவுநீர் குழாய் மாதிரி, கழிவுநீர் நமக்கு தேவைப்படாது. ஆனா கழிவுநீர் தேங்கின எல்லா பிரச்சனையும் வரும்ல வீட்டுக்குள்ள. அவ்வளவுதான், இதுதான் உதாரணம், வேற ஒண்ணுமே இல்லை. கஷ்டப்படக்கூடிய ஒரு நோய். உடலுக்கு இருக்கு பயம் இல்லை, உடலுக்கு பயம் இல்ல. இதயம் இதெல்லாம் நார்மல் பாதிக்கப்படாது, உடலுக்கு எல்லாம் பயம் இல்லை. ஆனா செப்டிக் ஆகும். திரும்ப திரும்ப புண்ணுன்னு வாழ்க்கை ஃபுல்லா புண்ணோட இருக்க முடியுமாங்கிறத வெரிகோசிட்டி இருக்கவங்கள கண்டிப்பா யோசிக்கணும்.
ஓகே சார், இது இன்னொன்னு என்னன்னா அறிவியல் பூர்வமான ஒரு காரணம்னா எப்படின்னு சொல்லலாம். அதாவது ரத்தம் வந்து கீழே இருந்து மேல போகாம தேங்கிறது காரணம் இல்ல. இதை தவிர்த்து காரணம் அப்படின்னா லைக் அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில அவங்கக்கூடிய வேலை பழு காரணமாக இப்படி வர்றது பாசிபிள் இருக்கு. ஆமா, உடல் எடை நம்ம நம்பராக நிக்கிற அந்த கடையில வேலை செய்யறவங்க, நம்மகிட்ட ஒரு குணமானவங்க கூட சொல்லியிருக்காங்க, கடையில் வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு மனுஷன் வந்து நடக்க பிறந்தவன். இப்ப நம்ம 1000 வருஷமா நடந்துகிட்டே தான் இருக்கோம். நம்ம இப்ப நட குறைய குறைந்து எல்லா வியாதி வருது. நடக்கும் போது ரத்தம் மேல போயிடும். புரிஞ்சுதுங்களா? நிக்கும் போது காலை தொங்க போடும் போதுதான் இது பிரச்சனை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்ப வேலையை நிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா வரும். உடல் எடை காரணம். அதே மாதிரி காலை ரொம்ப நேரம் தொங்க போடுறது, நம்ம நேரம் ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்துருக்கல, நீங்க சாப்பிட்டு வரல அதிகமாகுது, உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே தேங்கிரும், ரத்தம் மேல போகாது. மூமெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும். ஸோ மூமெண்ட்ஸோட இருக்கிற வாழ்க்கை நான் சொல்றேன். நிக்கிற வேலை இருந்தாலும் நடங்க, ஒரு 20 நிமிஷம் ஒருக்க நடங்க, நடந்து மேலே ஏத்துங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடை முக்கியமான காரணம். அதிக நிக்கிறது காரணம். அடிஷனலா இந்த சுகர்லாம் இருந்துச்சுன்னா உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சார், இந்த உடல் எடை அதிக நேரம் வேலை செய்யறது, காலை தொங்க போட்டு உட்கார்ந்து வேலை செய்யறது கூட காரணங்கள் இருந்தாலும் பட் பரம்பரையா இது வரது பாசிபிள் இருக்கு. கண்டிப்பா வரும். ஒல்லியா இருக்கவங்க இருந்தாலே பரம்பரை தானே கேட்பாங்க. அப்படி ஒல்லியானவங்களுக்கு வெரிகோசிட்டி அதிகமா இருந்தா பரம்பரை வாய்ப்பு அதிகம். பரம்பரை வந்து 100% எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அவனோட வாழ்க்கை முறையை பொறுத்து. இந்த பரம்பரையா இருக்கவங்க நிறைய பேர், நான் என்ன சொல்றது, ஒரு நகை முரண் என்னன்னா, பரம்பரையா இருக்கவங்க அந்த நிக்கிற வேலையை தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. இயல்பாவே அவன் சீக்கிரமா வந்துடும். அவனுக்கு சீக்கிரமா புண்ணாக அவன் என்ன பாதிப்பு இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ பரம்பரை வேணுங்களும் கண்டிப்பா ஒல்லியா இருக்கும் நரம்பு சுட்டு இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா கவனிக்கணும். அந்த காலத்துல அவங்க தாத்தாவுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்திருக்கும். அவருக்கு இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ பெருசாலாம் ஒன்றும் ஆயிருக்காது. அவங்க உடம்பு தன்மை வேற. நம்ம இப்ப நிக்கிறோம், சாப்பிடுற மோசமான சாப்பாடு, உடல் எடை இதெல்லாம் சேர்ந்து வந்து சீக்கிரமா பாதிப்பு வந்துடும். 20 வயசுல நான் பார்த்திருக்கேன், 18 வயசுலாம் பார்த்திருக்கேன். பரம்பரை ஒரு காரணம். பரம்பரை இருக்கவங்க எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. சார், எனக்கு தெரிஞ்ச பொதுவாக பெண்களுக்கு வந்து 35 வயதுக்கு மேல வரும். பட் அவங்களுக்கு அப்பதான் வருமா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சி டைம்ல வரதுக்கு பாசிபிள் இருக்கு? பிரெக்னன்சில 50 to 60% வந்து வெயிட் ஏறும். அவங்களுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ வயிற்றுல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பிரெக்னன்சி சமயத்துல லைட்டா வரும். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு பெர்மனன்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பிரெக்னன்சி நான் சொல்ற மூலம் பைல்ஸும் வரும். அது ஒரு டைப் ஆஃப் வெரிகோசி தான். பைல்ஸும் வரும், இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு பிறகு அவங்க ஹார்மோன் பிரச்சனை இப்ப ரொம்ப அதிகம். ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப குறையிறதுனால இப்ப ஹார்மோன்ஸ் உடல் எடை வந்து நீர் கட்டி இந்த கர்ப்பப்பை பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குல்ல, உடல் எடை ரொம்ப அதிகமாயிட்டு வருது. ஸோ பெண்கள் வந்து கடின உடற்பயிற்சி நிறைய பேர் இப்ப செய்யறதில்ல. இப்பதான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து உடல் எடை காரணம் கர்ப்பிணி வந்து தூண்டி விட்டுருது. கர்ப்பிணி வரும்போது நம்ம ஆண்களுக்கு வாய்ப்பு குறையுது இல்ல, அவங்களுக்கு கர்ப்பிணி வரும்போது லைட்டா வெரிகோசிட்டி வெயிட்னால ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பிறகு உடல் எடை மெயின்டைன் பண்ணாதது கன்ஃபார்மா வந்துடும். ஏற்கனவே கால் கை வலி அதிகமா இருக்கும், அப்புறம் அந்த கால்சியம் சத்து குறைபாடு எல்லாம் சேர்ந்து வந்து பெண்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமா, கர்ப்பிணி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது வருமானு சொல்ல முடியாது. வந்திருக்கும், லைட்டா இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே முடிஞ்சிடும். சில பேருக்கு பழக்க வழக்கம் தான் முக்கியமான காரணம். அது பழக்க வழக்கத்தை மெயின்டைன் பண்ணி ஸ்டாக்கிஸ் போட்டு நிக்காத வேலை செய்யறவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதுல நிக்கிற வேலை செய்யறவங்க நிலமல ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மனப்பஸ் பீரியட்ஸ் நிக்கும் போது வெயிட் கண்டிப்பா ஏறும் போது அது பாதிப்பு எல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த மனாபஸோட சேர்ந்து பெண்கள் வந்து ஏகப்பட்ட மருந்து மாத்திரைக்கு அடிமையா சூழ்நிலை வந்துருது. ஸோ அதெல்லாம் மருந்து சாப்பிட்டா கூட கொஞ்சம் கேட்கும். பட் வெரிகோசிட்டி வந்து நவீன மருத்துவத்தோட குணம் இல்லாததுனால அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இன்னொன்னு, பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டு வேலையில தான் அதிகமா பெண்கள் இருக்காங்க. ஒரு 80% பெண்கள் வந்து வீட்டுல வேலை செய்யறவங்கள தான் இருக்காங்க. வீட்டு வேலை சமைக்கிறது அவங்களுக்கும் வருது. அது ஏன்னா என்ன காரணம்? இந்த கர்ப்பிணியில ஆரம்பத்துல வருதுன்னு சொல்றோம்ல, பெண்கள் எப்படினாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்கக்கூடிய தன்மை எப்பேற்பட்ட பெண்களுக்கு வந்துடும். ஆண்கள் கூட அதை அவாய்ட் பண்ணிடலாம். காலையில 1 மணி நேரம் சமையல், நைட் மத்தியானம் 1 மணி நேரம் சமையல் வரும்போது அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அதை அவங்க குறைக்கவே முடியாது. அதை வந்து சமையலுங்கிறது நம்ம மேல் சாவினிசமா பெண்கள் தான் பண்ணணுங்கிற கான்செப்ட்ல போயிட்டு இருந்தாலும், பட் சில பழைய பெண்கள் வந்து நாங்க தான் அதை வந்து அவங்களோட அதிகாரமா நினைச்சுக்கிறாங்க. புரிஞ்சுது? அப்படி வைக்கும் போது அதுக்கு என்ன சொல்லணும்னா, விட்டு செய்யுங்க, தொடர்ச்சியா செய்யாதீங்க. புரிஞ்சுதா? கர்ப்பிணி பெண்களுக்கு வாய்ப்பு அதிகம், சமையல் நிக்கிறது வாய்ப்பு அதிகம், உடல் எடையும் அதிகமா இருக்கு, எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கும்போது 80% பெண்களுக்கு இதுக்கு வந்து ஸ்டேஜஸோட வெரிகோசிட்டி கண்டிப்பா வந்துடும். நீங்க எந்த பெண்களையும் கால் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை நரம்பு தெரியும். அது ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு அதை அப்படியே தாட்டி கொண்டு போயிடுவாங்க. பெருசா எல்லாத்துக்கும் எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது இல்ல. ஸோ அதனால ஏன் வர்றது தான் காரணம் சொல்ல முடியும், வராதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஏன் வரல சார்ன்னு சொல்லுவாங்க. முழங்கால் வெளியாட்ட வருவாங்க, 2 கால் என்னோட வர சார், 1 கால் மட்டும் ஏன் வலிக்குது. இப்போ நம்ம அறிவுபூர்வமா கேட்கற மாதிரி நீ கேள்வி கேட்கறது ரொம்ப அதிகமா இருக்கு. நவீன மருத்துவத்தை கேள்வி கேட்க முடியாது. 1 கால் அவங்க கேட்டு சாச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் ஒவ்வொருத்தரும் நட மாறுபடுது, எல்லாரும் ஒரே மாதிரியா நடக்கிறான். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த காலுக்கு வெயிட் கொடுத்து நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால வந்திருக்கும். ஸோ ஆகும்போது வெரிகோசிட்டி அதே மாதிரி தான்.
ஒரு கால் 2 கால் என்னோட கால் தானே, ஒரு காலில் வருதுன்னா அவங்களுக்கு நடத்தன்மை வெயிட் எந்த காலில் கொடுக்குறாங்க அதை பொறுத்து இருக்குது. இன்னொன்னு அதிக நேரம் நிக்கிறது அவாய்ட் பண்ணணும், விட்டு விட்டு நிக்கணும், நடக்கணும் கம்பல்சரி நடக்கணும், மட்டும்தான் அந்த இரண்டாவது டைம் ஆக்டிவேட் ஆகும். இது முக்கிய காரணம். நடக்கிறது குறைஞ்சு போச்சுதான் முக்கிய காரணம். புரிஞ்சுதா? மனுஷன் நடக்க பிறந்தவன். ஓகே சார், புரிஞ்சுதுங்களா? மனுஷன் நடந்து 10 கிலோமீட்டர் நடந்தா தான் அவனுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும் காட்டுவாசிக்கு. புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம மிருகங்கள்லாம் சீட்டா அவ்வளவு தூரம் ஓடுதுன்னு சொல்றான். புரிஞ்சா? மனுஷனால மட்டும் தான் மாரத்தான் ஓட முடியும். ஏன்னா லாங் டேர்மா நடக்கிறது ஓடுறது மனுஷனால மட்டும் தான் முடியும். எப்பதான் அவனுக்கு உணவு கிடைக்கும், அந்த இயற்கை அந்த ஜீன் இன்ன வரைக்கும் மாறல. இன்னைக்கு நட குறைஞ்சதா எல்லா விதத்துக்கும் காரணம்னு நான் சொல்வேன். நான் உண்மைதான் சார். ஏன்னா இப்போ ஒரு ஆப்ல போன்ல டேப் பண்ணா உடனே வீட்டு வாசல் தேடி எல்லா பொருளும் வருது. எல்லாருமே ஈவன் சின்ன வயசு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதுல இருந்து மீண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வெரிகோசிட்டி நோய் வராம. ஒரு 40 நிமிஷமாவது நடக்கணும் கண்டிப்பா. கம்பல்சரி 40 நிமிஷம். 20 வயசு 30 வயசு 40 வயசு கற்ப நடப்பெல்லாம் கிடையாது. 40 வயசுமாவது நடக்கணும். ஒரு பழக்கத்தை மேல சொல்லுங்க. இப்போ 6-6 ஒரு தியரி வந்திருக்குது. ஒரு நாளைக்கு 6 டைம் 6 நிமிஷம் நடக்கணும். அப்ப 36 நிமிஷம் ஆச்சுதான். அதுதான் 6 தியரி. நான் ஒரு இப்ப சாப்பிட்டு வர 20 நிமிஷம் தியரின்னு ஒன்று சொல்லுவேன். 20 சொல்லிட்டு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு 20 நிமிஷம் கொஞ்சம் நடங்க. 20 அடி தூரம் பாருங்க. ஏன்னா கண்ணு பிரச்சனை அவனுக்கு நிறைய இருக்குது. சோ இதெல்லாம் பழக்க வழக்கத்தை மேற்கொண்டுக்கணும் நம்மளே. அதாவது 20 நிமிஷம் ஒரு டைம் எந்திரிச்சு ஏதாவது கொஞ்சமா ஒரு ரெஸ்ட் ரூமாவது போயிட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரதால இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆகி போச்சு. அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இல்ல. சோ அவனுக்கு என்ன பண்றோம்னா தெரிய மாட்டேங்குது. போய் கடையில அவஸ்தையும் இப்ப தாங்க முடியாது. முன்னாடி காலத்துல மாதிரி கிடையாது. இப்ப ஈஸியா முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஆபரேஷன் பண்றவன் தெரப்பி பண்றவன் நிறைய வந்துட்டாங்க. அடுத்த வருஷமே திரும்ப வந்துருது. காரணத்தை நீக்காம எப்படி காரியம் சரியாகும்? கண்டிப்பா இப்ப சொல்லிருங்க சார். காரணத்தை நீக்காம காரியம் சரி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப இதுதான் காரணம் தெரிஞ்சிருச்சு. நமக்கு கெட்ட ரத்தம் கால்கள்ல தேங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் இதுல என்னென்ன வகையான ஸ்டேஜஸ் இருக்கு சார் வெரிகோஸ்ல? அது ஆரம்ப நிலையிலிருந்து முற்றிலுள்ள நிலை வரைக்கும் என்னென்ன இருக்கு கொண்டு வந்து. சில பேருக்கு பச்சை புள்ளி மாதிரி முதல்ல தெரியும். அப்புறம் பச்சை நரம்பா தெரியும். கருப்பா இருக்கவங்க சில பேருக்கு பச்சை நரம்பு தெரியாம இருக்கும். ஒரு நரம்பு மட்டும் தடிச்சு லேசா வீங்கின மாதிரி தெரியும். இது முதல் ஸ்டேஜ். இப்பவுமே எடையை குறைச்சு கொஞ்சம் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு வெளியில தடவுற எண்ணெய் தடவைனா ஓரளவு ரெடி ஆயிருவாங்க. அது போதும். இப்பவுமே அலர்ட் ஆயிருந்தாங்க. வெரிகோசிட்டி வந்தாச்சு. இது பாதிப்பு வராது, அடுத்த ஸ்டேஜ் போகும்னு சொல்ல முடியாத ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் நரம்பு சுருண்டு அந்த இடத்துல ஸ்பைடர் வெயின்னு சொல்லுவாங்க. அது கூட பயப்பட வேண்டியதுல. நரம்பு சுருண்டு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். அது நரம்பே சுருள்ற மாதிரி ஆயிரும். ஒரு இடத்துல அப்போ வால்வு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ நரம்பு சுருண்டுரும். இந்த ஸ்டேஜ்ல உள்ள மருந்து கண்டிப்பா சாப்பிடணும். இந்த வால்வை விரிச்சு கொடுக்குறமான மருந்து மூலிகை மருந்துல மட்டும்தான் இருக்குது. நவீன மருத்துவர் இங்கிலீஷ் மாற்று எழுதினாலும் அது மூலிகை கலப்படமா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்பவுமே ஆபரேஷன் பண்ற கோசியில இப்ப நிறைய இருக்காங்க. அதெல்லாம் தவறு. திரும்ப வந்துடும். செகண்ட் ஸ்டேஜ்ல ஆபரேஷன் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. தெரப்பி பண்ணுவாங்க. இப்ப லேசர் தெரப்பி அப்படி எல்லாம் பண்றாங்க. எனக்கு லேசர் தெரப்பி பண்ணி 1 மாசத்துலயே திரும்ப வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா. உடனே வர பாசிபிலிட்டி நிக்கிறான்ல. வாய்ப்பு இல்ல. கெட்ட பழக்கம். மக்கள் அதுதான் உடனடி தீர்வு போய் அது இப்ப சர்ஜரினா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப தெரப்பி கொண்டு வந்திருக்காங்க. சர்ஜரி நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சோ அதனால தெரப்பி மாதிரி கொண்டு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடறாங்க. அங்க நமக்கு விளக்கம் கிடைக்காது இல்ல. நம்ம கேள்வியும் கேட்க முடியறது இல்ல. லேசர் தெரப்பினா என்ன பண்றாங்க சார்? கட் பண்ணி இல்ல கட் பண்ணி எடுக்கிறதா சர்ஜரி. லேசர் தெரப்பி அது தேக்கத்தை கொஞ்சம் தடுப்பாங்க. டெம்பரவரியா தேக்கத்தை தடுப்பாங்க. இதுலயே இப்ப மூலிகை மருந்து நவீன ஆயுர்வேதத்துல என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அட்டைப்பூச்சி விடுறது, அந்த பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறது, குருதி வாங்கன்னு சொல்லுவோம். அந்த வைத்தியம் இருக்குது. அதெல்லாம் டெம்பரவரி. அந்த ரத்த குழாயை மட்டும் ரத்தத்தை மட்டும் வெளியேற்றுறது. அவ்வளவுதான். அட்டைப்பூச்சியை வச்சு நம்ம அந்த ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துருவாங்க. திரும்ப வீங்கும்ல. இந்த வாழ்வு பாதிப்பு தானே. வாழ்வை விரிச்சு கொடுக்குற மாதிரி மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் அது கேட்கும். அலோபதியில அதுக்கு மருந்து இருக்கா சார்? உள் மருந்து அது மூலிகை காம்பினேஷனா தான் இருக்கும். அப்ப நம்ம இதுல சித்தம் நம்ம மருத்துவ மூலிகை நம்ம வல்லார மூலிகை நிறைய இருக்குது. இப்ப ரத்த குழாய் விரிச்சு கொடுக்குற மூலிகை இருக்குது. நிறைய பேர் மூலிகை மருந்து பார்த்துட்டு ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வர்றாங்க. வந்தாண்டா அந்த கொழுப்புக்கு இருக்குல்ல, கொழுப்பு கரையும் இல்ல, ரத்த குழாயில அத்ரோக்ளிசிஸ் கொழுப்பு படிக்குது, அந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அந்த மருந்துகளை கொடுத்துட்டு வெரிகோசிட்டின்னு கேட்கிறாங்க. அது ஆட்சியில வேலை செய்யறது, இது வெயில்ல வேலை செய்யறது. தத்துவப்படி என்னது? ரத்த குழாய் எல்லா அடப்பையும் நீக்கி தானே செய்யும். நம்மளுக்கு அப்படித்தான் சொல்லி. ஆனா அது கேட்காது. வெயினுக்குன்னு தனியா மருந்துகள் இருக்குது. நம்ம கிட்ட அந்த மூலிகை மருந்து இருக்குது. வெளிநாட்டு மூலிகை, நம்ம நாட்டு மூலிகை கலந்து வலியை குறைக்கிற மாதிரி மருந்துகள் எல்லாம் கலந்த மூலிகை நிறைய இருக்குது. அது ஆன்லைன்லயும் கிடைக்குது. பட் விலையை பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்கும். அதை விட குவாலிட்டியா நாம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆன்லைன்லயும் அந்த காம்பினேஷன் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா இருக்கும். இவ்வளவு அதிகமா நடக்குங்க. அது எஃப்எஸ்ஐஸ் தான், ஃபுட் லைசன்ஸ்ல தான் வருது. அது ஸோ அந்த மருந்துகள் சப்ளிமெண்ட் தான். அதோட சேர்த்து நம்ம மூலிகை மருந்து, நம்ம செய்யற மருந்துகள், அதாவது நவீன மருத்துவ ஈக்குவலா கேட்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் புது கண்டுபிடிப்பு. 2வது மூலிகை மருந்துகள். 2ஐயும் சேர்த்து பண்ணாதான் பலன் கிடைக்கும்.
சார், இப்போ ஆரம்ப நிலைக்கு உண்டான காரணங்கள் சொல்லிட்டீங்க. வெரிகோசிட்டி வந்தா கெட்ட ரத்தம் தேய்ங்கிறனாலதான் வருது அப்படின்ட்டீங்க. இப்ப வந்துருச்சு, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு இதை தவிர்த்து வீட்டுல சில எளிமையான பயிற்சிகள் செஞ்சா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல பயிற்சிகள் செஞ்சா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பயிற்சிகள் யூடியூப்லயே பாக்குறேன். குரு மருந்துன்னு சொல்லி இப்படி செஞ்சா போதுமானது, வெரிகோசிட்டி குணமாயிரும். ஒரு பயிற்சியும் கிடையாது. மேல ரத்தம் போற மாதிரி காலை தூக்குனா மேல ரத்தம் போகும். புரிஞ்சுதா? புயிர் வீச கட் பண்றீங்க, அவ்வளவுதான் எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸ் எது பண்ணாலும் சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, கட்டில் மேல மேல கால் வச்சு கீழே படுக்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? இந்த 6 ஆக்ட் அது ஒண்ணு போதும். காலை உயர்த்துற எக்ஸசைஸ் எது பண்ணாலும் இது போதும், அவ்வளவுதான். அதுல நிறைய டைப்பு நிறைய யூடியூப்ல இருக்குது. காலை மேல உயர்த்துற எக்ஸசைஸ். புரிஞ்சது? எல்லாரும் சிரசாசனம் செஞ்சிட முடியுமா? எல்லாரும் சர்வாங்கசனம் செய்ய முடியுமா? லேடிஸ் வைக்க முடியுமா? காலை இப்படி வந்து உயர்த்தினா போதும், கட்டு மேல காலை உயர்த்தினா போதுமானது. நடக்கலாம், நிக்க கூடாது, உட்காரலாம், தொங்க போடக்கூடாது. தொங்க போடும் போதுமே ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் காலை சமமா வைக்கிற மாதிரி உயரமா வைக்கணும். ஆக்சுவலா ரூல்ஸ் படி என்ன எக்ஸசைஸ்னா, இருதயத்துக்கு ஈக்குவல், அங்கதான் ரத்தம் போகுது, காலை இருதயத்துக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். முழங்காலுக்கு மேல உள்ளத இப்படி டா ஷேப்ல உட்காரணும். புரிஞ்சுதுங்களா? அப்படி செஞ்சா 100% எக்ஸசைஸ். புரிஞ்சுதுங்களா? இயல்பா செய்ய வேண்டியது சமமா வைங்க. பெஸ்ட் வந்து இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டெஸ்க் மாதிரி வர பழைய நம்ம எழுத்து மேசை இருக்குல்ல, அந்த மேசை திரும்ப வருது இப்போ சாஃப்ட்வேருக்கு. புரிஞ்சு? கீழே உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு அது மேல வச்சு வேலை செய்யுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க ஆபீஸே அப்படி மாத்துங்க. இல்லை டேபிளுக்கு கீழே காலு சேர போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. லேடிஸ் வந்து விரிச்சு செய்யுங்க. திரும்ப கீழே உட்காந்து நிறைய பேர் எந்திக்க முடியறது இல்ல. கீழே உட்காருங்கன்னு சொன்னா கீழே உட்காந்து பழகுங்க. அந்த மாதிரி உடம்ப வச்சுக்கோங்க. கீழே உட்கார மாதிரி இருந்ததுல பாதி பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். காலை நீட்டி உட்காருங்க. இல்லை முழங்கால் தேய்மானம் இருந்துச்சுன்னா மேலே போட்டுக்கோங்க, திண்டு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த திவான் மாதிரி இருக்குதுல்ல, அது மாதிரி வச்சு காலை நீட்டிக்கோங்க. காலை உயர்த்தி வைக்கிற எல்லா எக்ஸசைஸும் இதுக்கு பெஸ்ட். தனிப்பட்ட முறையில் எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது, அதோட அடிஷனல் முயற்சி. அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், நிற்கும் போது மட்டும் ஸ்டாக்கிங்ஸ் போட்டா போதுமானது. அது நிறைய நம்ம ஆயிரக்கணக்கான பேஷண்ட் பார்த்தாச்சு. ஸ்டாக்கிங்ஸ் நடக்கும் போது கலட்டுறதுக்கு சோம்பேறிப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா போட்டு, சார் பக்கத்து வீட்டுக்கு சொன்ன ரத்த ஓட்டமே பாதிக்கப்பட்டுருதா அப்படின்னு சொல்லி நிற்கும் போது மட்டும்தான் அதுக்கு வேலை. மற்ற நேரம் அது வேலை இல்லை. நடக்கும்போது அது மேல போயிருமாச்சு ரத்தம். வேலை செஞ்சு ஓரளவு வேலை போயிருமாச்சுத. காலை நீட்டும் போது தேவையில்லை. உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப நேரம் தொங்க போடுற வேலை செய்யாதீங்க. காலை நீட்டி உட்காருங்க. புரிஞ்சுதுங்களா? நிற்கும் போது மட்டும் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டா போதுமானது. லேடி சொல்றோம்ல, சமைக்கும் போது போடுங்க, அடுத்து உட்காந்து கலட்டுங்க. ரொம்ப டைட்டா தான் இருக்கும். ஸ்டாக்கிங்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். இப்ப வந்து ஆரம்ப நிலைக்கு இதெல்லாம் காரணங்கள் யூஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு. ஆரம்ப நிலையில வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது உணவு பழக்கம் மூலம் ஏதாவது கட்டுப்பாடு ஏதாவது இருக்காது? அந்த நம்ம ஸ்டாக்கிங்ஸ் போடுறது வெயிட்டை குறைக்கிறது, கொஞ்சம் அந்த அரிப்பு ஏற்படுத்தல கை வைக்க கூடாது. கொஞ்சம் அதுக்கு எண்ணெய்கள், வெளிப்புற எண்ணெய்கள் நமக்கு இந்த மாதிரிகள் போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அரிப்பு எடுத்து இந்த கத்திரிக்காய், கிழங்கு வகை, கொஞ்சம் நமக்கு இச்சிங் வரும்ல, இச்சிங் வந்து ஒரு கொப்பளம் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே வேற. ஸோ அதனால அந்த அரிப்பு ஏற்பட்டு தோல்வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் தோல்வியாதியை சரி பண்ணணும். காலில் அரிப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் அரிப்பு வராம பார்த்துக்கணும். வந்து வலி வராமலும் பார்த்துக்கணும். மூமெண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். சரி, இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன சார்? 2 ஸ்டேஜ் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து அரிப்பு ஆகும்போது கண்டிப்பா இச்சிங்ல சொரியும் போது புண்ணாகும். ஸோ இது வந்தா நம்ம மூலிகை மருத்துவத்துல இதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். இதுல ரொம்ப பேர் ரொம்ப மிகப்பெரிய அலட்சியம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல நான் விட்டுருவேன் நான். புரிஞ்சுங்களா? பெருசாலாம் நம்ம சொல்ல மாட்டேன். அரிப்பு வந்துருச்சுனாலே நீங்க நைட் சொரிஞ்சிருவீங்க, கொப்பளிச்சிரும், எடை அதிகமா இருக்கு, சுகர் பாட்டில் இருக்குனாலே புண்ணாயிரும். புரிஞ்சுதா? இந்த புண்ணுக்கும் மருந்து கிடையாது. திரும்ப ஆன்டிபயோட்டிக் போட்டா புண்ணு லைட்டா புரிஞ்சிருச்சா? திரும்ப வந்துடும். புண்ணு ஆறிடுச்சுல, எனக்கு வரவே இல்லை சார், குணமாயிருச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. திரும்ப நிற்பாங்க. சார் நிக்காம என்னால வேலை செய்ய முடியாது, கடை வச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கடை வச்சிருக்கிறதுலாம் சரிதான், புண்ணு பண்ணியாச்சு, நல்லா ஓட்டை ஆயிடுச்சுன்னா திரும்ப நீ வேலையே செய்ய முடியாம போயிடும். அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நான். டிஃபென்ஸ் அடி 1, 2 அடிச்சு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வேலை செய்ய போறியா? இல்ல 6 4 அடிச்சு சீக்கிரமா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? இது 30 35 வயசு வச்சுச்சுன்னா வாழ்க்கை முறையை மாத்தாம என்ன செய்யணும்? ஒரு 65 வயசுக்காரனா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லலாம். நம்ம 35 வயசுக்கு நான் ரெஸ்ட் எடுக்க சொல்ல மாட்டேன். பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளுங்க. நிற்கும் போது மட்டும் போடுங்க, ஸ்டாக்கிங்ஸ் போடுங்க, நடங்க, காலை உயரமா வடங்க, சும்மா இருக்கும்போதே கடைக்குள்ளேயே நடங்க, உட்காராதீங்க ரொம்ப நேரம், வெயிட்டை குறைங்க, இப்படி எல்லாமே சொல்லுவேன். இப்போ கண்டிப்பா மருத்துவர் அணுகு. இதுக்கு நவீன மருத்துவத்துல மருந்து இல்ல, அடிச்சு சொல்றேன் நான். உள் மருந்து கண்டிப்பா, உள்ள மருந்து இல்ல. லேசா தெரப்பி, அந்த தெரப்பி அப்போதைக்கு தான் அதுவும் குணம். நிரந்தரமான தீர்வே கிடையாது. இது பயங்கர கொடுமையான வியாதி. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. உடனே என்ன பண்ணுவான்னா, ஒரு மருந்தை போட்டு ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி போட்டு அவங்க படத்துல போட்டிருப்பான், இந்த ஆயின்மெண்ட்ல வெரிகோசிட்டி, அடுத்த போட்டோல வெரிகோசிட்டி இருக்காது.
இது கன்ஸ்ட்ரக்ஷனே பிரச்சனை, செவரே இடிஞ்ச கண்டிஷன், நம்ம முட்டு கொடுக்க போறோம், புரியுது, செவர்ல கிராக் விழுந்துருச்சு, கிராக்கை நம்ம பூசுறோம், பூசினாலும் திரும்ப அது செவர் டேமேஜ்னா கிராக் விழுந்துட்டே இருக்கும்ல, அது மாதிரி லோடு இருக்குல்ல மேல, புரிஞ்சு, நம்ம முட்டு கொடுக்குற வேலையை ஆரம்பிக்க போறோம் பக்க விளைவு இல்லாம. ஸோ அதை செய்யணும், நீங்க பழக்க வழக்கத்தை மாத்தணும். இப்போ உண்மையில சொல்ற டாக்டர் யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை. ஆமா உண்மையை சொல்லுங்க சரி பண்ணலாம் அப்படி சொன்னா பிடிக்காது. டெய்லி நான் லட்டு சாப்பிடுவேன், எனக்கு சுகர் 100க்குள்ள இருக்கணும்னா எப்படி நடக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு? இப்ப அதைத்தான் பண்றாங்க, டெய்லி நான் 10 மணி நேரம் நிப்பேன் சார், என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது சார். அப்ப நீ கட்டைய சூழல் உருவாரு. இங்கிலீஷ் டாக்டர் ஒன்றும் பேசுறது இல்லை. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கவன ஏதோ ஒண்ணு மூலிக்கு மருந்து சொல்லி ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்டா கூட போதுமானது அவனுக்கு. நம்ம மருந்துகள் மட்டும் இல்லை, நம்ம அந்த விளம்பரப்படுத்துறது இல்லை. ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்டா கூட ஒரு எண்ணெயை தடவைனா கூட வெரிகோசில் ஆயிலாம் கிடைக்குது, அதில் தரமானும் பார்த்துக்கோங்க. அதை வாங்கி பயன்படுத்தி நிற்கிறத குறைச்சா கூட அடுத்த ஸ்டேஜ் போகாமல் தடுத்துடலாம். நோயை குணப்படுத்துவதை மோசமாகாமல் தடுக்கணும்னு மக்களுக்கு எண்ணமே இல்லை. ஏதோ ஒரு மந்திரம் போடுவான் யாராவது, மேஜிக் ரெமெடி இருக்கும், பரவாயில்ல. அப்போ டாக்டர்ஸ் எதுக்கு? டாக்டர்ஸ் வரைக்கும் சீட்டில் அவஸ்தப்படுறாங்கல்ல, எவ்வளவு கோடீஸ்வரம் அவஸ்தப்படுறாங்கல்ல, புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி முதல்ல அரிப்பு வந்துருச்சுன்னா முதல்ல மருத்துவரை கண்டிப்பா பார்க்கணும், மூலிகை மருந்து ஒழுங்கா பார்க்கணும். அதுலயும் இந்த நம்ம வந்து சில மூலிகை மருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கொழுப்பை கரைக்கிற மருந்து எல்லாம் குடிக்கும்ல, அந்த மருந்துகளை சாப்பிட்டு கேட்கல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒண்ணு அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லுவாரு, திரும்ப நாட்டு மருந்துகள் 100 ரூபாய்க்கு பொடி வாங்கி சாப்பிடுவான். சார் நீங்க வல்லார சொன்னீங்க சார், வல்லார பொடி வாங்கி சாப்பிட்டேன் சார், அருகம்புழு தரையன்னு சொன்னேன் சார், புரிஞ்சுதுங்களா? இதுல முதல் ஸ்டேஜுக்கு எனக்கே வெரிகோசிட்ல போன் ஒரு 5-6 ஸ்டேஜ் புண்ணோட கத்தாலய மேல தடவணும் சார், ஒன்னும் கேட்கல சார், பதில் சொல்லுங்க. ஏன்னா பதில் சொல்லதான் இருக்கு, நம்ம பேஷண்ட் பார்க்க இல்ல, அவங்க போன்ல பதில் சொல்லதான் நம்ம இருக்கிறோம், புரிஞ்சுதா? ஆமா, காய்ச்சலுக்கு 1 மணி நேரம் டாக்டர் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்பான். நம்மகிட்ட வந்து போன்ல விளக்கம் கேட்கணும், விளக்கம் தான் சொல்லணும், குணப்படுத்தல அவசியம் அது ஃப்ரீயா தான் கேட்கணும். டாக்டர் சும்மா தானே 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம் படிச்ச டாக்டர் வந்து சும்மா ஃப்ரீயா உட்காந்துருப்பா, நமக்கு பதில் சொல்லணும். ஏன்னா வைத்தியர்கள் அப்படி பழகிட்டாங்க. மக்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு ஒரு வைத்தியம் இருக்கு, இவ்வளவு மருந்து இருக்குன்னே தெரியறது இல்லை. ஒரு சாதாரண மருந்து யூடியூப்ல சொன்னோம்னா அது எங்க கிடைக்கும்? சார் எனக்கு ஒரு பாட்டில் அனுப்பிச்சு வைக்கவும், அருகிலுள்ள ஜிஹெச்ல ஃப்ரீயா கிடைக்குது. அவன் ஜிஹெச்சுக்கும் போக மாட்டான், புரிஞ்சுக்கலாம், மருத்துவரையும் நேரா பார்க்க மாட்டான், எல்லாம் வீட்டுக்கு வரணும். மூலிகை மருந்து ரொம்ப ஈஸி, சுய மருத்துவம் வீட்லயே பண்ணிக்கலாம். பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னா அரைச்சாட்டுங்க பண்ணுங்க, அதை பண்ண மாட்டீங்க. ரெடிமேடா வீட்டு வாசல வந்து கொடுக்கணும், அது சும்மாதான் கொடுக்கணும். அது நிறைய சும்மாதான் கொடுக்கணும். வயசானவங்க நினைக்கிற பெரிய தொந்தரவு அது இல்லை. அங்கவே இருதய டாக்டர் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த டாக்டர் உட்காந்து 1 மணி நேரம் டாக்டர் இல்லாத தெரிஞ்சு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம டாக்டருக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறது. நாங்க படிச்சு வர டாக்டர் அந்த டாக்டர் மாதிரி தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம். சொல்றபடி கேட்டா பலன் கிடைக்கும். மக்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு சுத்தமா இல்ல. மருத்துவ அவேர்னஸ் வளர வளர நான் இப்ப எல்லாருக்குமே சொல்வேன், நான் இன்னைக்கு ராக்கெட் விடுறான், செவ்வாய்க்கு போறேங்கிறான், புரிஞ்சு 2 வருஷம் நம்மளை வீட்டுக்குள்ள எதுக்கு அடைச்சு வச்சான்? மருத்துவம் வளரவே இல்லை, எமர்ஜென்சி மட்டும்தான் வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி கிரானிக் டிசீஸுக்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. பழக்க வழக்கத்தினால வர வியாதிகளுக்கும் மருந்து இல்லை. ஸோ இது ஆரம்பத்துல நம்ம கவனிச்சோம்னா அவஸ்தையிலேருந்து தப்பிக்கலாம். நீங்க பணம் இருக்குது செலவழிச்சிருவீங்க, அவஸ்தை யார் வாங்குவா? இப்போ இந்த அரிப்பு புண்ணு நம்ம தடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இதோட எக்ஸ்ட்ரீம் அடுத்த கண்டிஷனா என்ன சார்? அடுத்த கண்டிஷன் நல்ல ஆழமான புண்ணாயிரும், ஓட்ட புண்ணாயிரும், ரத்தமே சில பேருக்கு பீச்சு அடிக்கும், ஆமா சீல் கொறுக்கும், செல்லுலைட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த இடம் ஃபுல்லா கட்டி ஆயிரும், கிழிச்சு சீலை வெளியே எடுப்பாங்க. நீ கழிவு நீர் தேங்கும் போது எல்லாம் வரும்ல, கண்டிப்பா பூச்சி வரும், கொசு வரும், பாம்பு வரும், எல்லாம் வரும், ஒவ்வொன்னா வரும். இப்போ புண்ணுல என்ன பண்ணுவாங்கன்னா வெரிகோசிட்டி புண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க, திரும்ப போய் புண்ணுக்கு மருந்து சாப்பிடுவாங்க. பக்கத்துல டாக்டரை பார்த்துட்டு புண்ணு ஆத்திடும், ஆன்டிபயோட்டிக் கூட புண்ணாரியும். ஆனா வந்து ஒரு மாசத்துல திரும்ப வரும். அவன் புண்ணுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான், வெரிகோசிட்டியை கண்டுபிடிக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அறிவுள்ள டாக்டர் டைம் இல்லை, புரிஞ்சுதுங்களா? விளக்கம் சொல்ற டாக்டர் உங்களுக்கு தேவையில்லை. போன உடனே குடிஞ்ச நம்பராம எழுதி கொடுக்குற டாக்டர் தான் தேவை. எழுதி கொடுத்தா புண்ணாரியும், புரிஞ்சிருச்சா? திரும்ப புண்ணாகும் போது இந்த அரிப்பு வர வருவாங்கல்ல, புண்ணாயிரும் சொன்னா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு மேல உள்ள தோலை சாஃப்ட் ஆயிரும், தின்னாயிரும், ஓட்டையே விழுந்துரும். அந்த அளவுக்கு ஓட்ட போகுது. ஆமா, பண்ண முடியும். ஸ்கின் தோல் எடுத்து ஒட்டுவாங்க மலபதி மருத்துவத்துல, தொடையில இருந்து. ஆமா ஆமா. இப்போ ஊன்பூச்சி தைலம்னு எங்கள்கிட்ட ஒண்ணு இருக்குது, நம்ம ஊமத்தை மத்தன் தைலம்னு இருக்குது. இப்போ இதை பேசணும்னா ஊன்பூச்சி தைலம் எனக்கு அனுப்பவும் சொல்றோம், புரிஞ்சுட்டீங்களா? அதையும் சொல்லிடுவோம். ஊன்பூச்சி தைலம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் மாற்ற முடியும், தழும்பாக்க முடியும். தோல் ஒட்டினாலும் அதுல கொப்பளிச்சாட்கள்லாம் பாக்குறேன் நான். 100 கிலோ இருக்காரு, எப்படி ஒரு மாசத்துல 2 கிலோ குறைப்பாரா? புரிஞ்சுதுங்களா? புண்ணாத்தக்கூடிய மருந்துகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூலிகை சித்த மருத்துவத்துல ரொம்ப அதிகம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு போருக்கு போனாங்க. பொன்னியின் செல்வன் பழுவேட்டையருக்கு 10 விழுப்புண் இருக்குமா ஓட்டை, இங்க சொருகி இங்க வந்துருச்சான். அந்த புண்ணுலாம் அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கிடைச்சது அவருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, புண்ணாத்திட்டு அடுத்த போருக்கு போயிருக்காரு அவரு. புண்ணாத்தி வீட்டுல ரெஸ்ட் இல்ல எடுக்கிறாரு, போயிருக்காரு, அடுத்த போருக்கு போயிருக்காரு. அதனால அந்த விழுப்புண்ணுன்னு சொல்லுவோம், அதுக்கு பேரு. அந்த புண்களை ஆத்தக்கூடிய மருந்து இன்னமும் இருக்குது. என்ன கேப்சூல் பண்றோம், மாத்திரையா பண்றோம் நாங்க,
அந்த மாத்திரைகள் அதை ஒழுங்கா சாப்பிட்டா புண்ணு அறியும். பொது வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாம புண்ணுக்கு மருந்து பண்ணக்கூடாது. கண்டிப்பா எப்படியாவது என்னோட வீடியோ கார்ட்லயோ நேர்லயோ என்னை வந்து பார்த்துட்டு தான் அதை எடுக்கணும். நீங்க வந்து ஜென்ரலா போன் பண்ணி கேட்டா கூட நீங்க அனுப்பவே மாட்டோம். உங்களை வந்து நேர்ல பாக்கணும். இல்லன்னா வேற காம்ப்ளிகேஷன், சுகர் இருக்கா, பிரஷர் இருக்குதா, வெயிட் எவ்வளவு, இதெல்லாம் பாக்கணும்ல. இப்ப கேள்வி ஏதாவது வருது, வெரிகோசிட்டி புண்ணுக்கு மருந்து என்னது, வேற காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி எடுப்பீங்க நீங்க? கண்டிப்பா சார். ஜென்ரலா இப்ப ஒரு வீட்டுன்னு எடுத்தா கண்டிப்பா ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ஈவன் இப்ப எல்லாம் கொலஸ்ட்ரால் வந்து அப்படியே ஆட் ஆயிட்டே இருக்கு. அது ஒரு ஈக்குவலா வந்துட்டு இருக்கு சார். இப்ப இந்த மூணுமே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெரிகோசிட்டி வந்தா நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். கண்டிப்பா சுகர் பிரஷருக்கு சம்பந்தம் இல்லை. நார்மல் வெரிகோசிட்டிக்கு நம்ம மூலிகை மருந்துகள் நம்ம சொன்னோம்ல, அந்த கிட்டு சொன்னோம்ல, ஃபுட் மருந்து FSSAI லைசன்ஸ் தான், அந்த மருந்துகள் பிரச்சனை இல்லை. இது வந்து எங்களோட அறிவுரை கேட்டு நாங்க வந்து அதை டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு முடிவெடுப்போம். முடிவெடுத்து அவருக்கு என்ன மாதிரி மருந்து கொடுத்தா கேட்கும், அது மாதிரி தான் நம்ம மருந்து கொடுப்போம். அந்த மருந்துகள் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டுக்குலாம், சுகர் பிரஷர் பேஷண்ட்லாம் அங்க வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா யாருக்கு வைத்தியம் பண்ண முடியும்? 4 ஒருத்தருக்கு இருக்குது. அப்போ அவங்க தான் வந்து மூலிகை மருந்தை நாடணும். ஏன்னா திரும்பி கெமிக்கல் போகக்கூடாதுல்ல. சுகர் பிரஷர் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மருந்துகளை கரெக்டா போட்டு இந்த வியாதிக்கு, தோல் வியாதியோ புண்ணோ, இதுக்கு வைத்தியம் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்மோக்கிங், அது டேஞ்சர், டெட்லி காம்போ. இது வெரிகோஸ் வெயினுக்கு சுகர் வந்து நரம்போட்டத்தை, ரத்த ஓட்டத்தை பாதிச்சு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த ஸ்மோக்கிங் வந்து நல்ல ரத்த குழாயில நிக்கோட்டின் படிஞ்சிடும். அப்ப அவருக்கு என்ன இருக்குது, டபுள் இம்பாக்ட். நல்ல ரத்த குழாயும் பாதிக்கப்பட்டுருச்சு, ஆர்டரியும் பாதிக்கப்பட்டு, வெயினும் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸ்மோக்கிங் நிறுத்தாம உனக்கு வைத்தியமே பண்ண முடியாது. நிறுத்துறதா இருந்தா நான் ஆரம்பிச்சு விடுறேன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா மார்க்கெட்ல வந்து இப்போ நிறைய ஆட்ஸ் போயிட்டு இருக்கு, பட் ஜெனியூனா அதுலயும் இருக்கிறாங்க. பட் இல்ல, நானும் சொல்லல, மக்களை டார்கெட் பண்ணி இந்த வெரிகோசிட்டிக்காக மக்களை டார்கெட் பண்ணி போலியான மருந்துகளை உள்ள வாங்கி சாப்பிடும் போது மக்களுக்கு உண்டான பாதிப்பு என்ன சார்? அடுத்த ஸ்டேஜ் போயிடும். நீ ஒண்ணு சும்மா ஐடியில தானே இருக்க, வியாபாரத்தானே செய்யற. அந்த ஸ்டேஜில் நிறுத்த முடியாது இல்ல. என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க, அந்த ஸ்டேஜ் நிறுத்த முடியாம இந்த கடகணியில வாங்கி போட்டு அரிப்புக்கு நான் அரிப்பு மருந்து, புண்ணுக்கு நான் மத்தன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியே, ஊமத்த தைலம் ஒண்ணு, அதை வாங்கி போட்டு இப்படி போட்டு இது பண்ண. உள்ள மருந்து கண்டிப்பா அதுக்கு தேவை. நீங்க வெளியே எக்ஸ்டர்னலா என்ன ஸ்ப்ரே, ஆயின்மெண்ட் என்ன பண்ணாலுமே உள்ள மருந்து வால்வை கரெக்ட் பண்றதுக்கு, அரிப்பை தடுக்கிறதுக்கு, புண்ணாகாம தடுக்கிறதுக்கு, ரத்தம் உள்ள வந்து ப்ளீடிங் ஆகும். அதான் பிரச்சனை. அந்த வால்வு வந்து இதாயிருது இல்ல, வால்வு வெடிக்கும் போது வெடிச்சு லைட்டா ப்ளீடிங் ஆகுது. கட்டுறதுனால பெரிய பாதிப்பு இல்லை, பட் சீல் கோர்க்கும். அது அந்த ப்ளீடிங் ஆகிற பகுதியில தான் வந்து அந்த கலர் வரும். ரத்தம் தான் அது, ரத்தம் தான். நான் ரத்தத்தையும் மறைச்சு கொடுத்துருவேன், ப்ளீடிங் நிக்கிறதுதான் அர்த்தம். வால் வேலை செய்யறது இல்ல. அந்த கலரே மாத்தி கொடுத்துருக்காரு. அம்மாக்கெல்லாம் ஃபுல் கலர் கருப்பா இருந்துச்சு, கலர் மாறிடும். அப்புறம் ப்ளீடிங் நின்றுச்சு, திரும்ப ப்ளீடிங் ஆகாம தடுக்கணும். இது சொல்ற டாக்டர் பிடிக்காது, திரும்ப நீங்க வாழ்க்கை முறையை மாத்தணும். சார் ஒரு காலில் வந்துருச்சு, ஒருத்தர் லேசர் தெரப்பி பண்ணி அவர் பண்ணிட்டாரு, நார்மல் ஆயிடுச்சுன்னு அவர் மனசு வந்துருச்சு. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல வரைக்கும் பாசிபிள் இருக்கா? இல்ல மாறா? கண்டிப்பா இருக்கு. திரும்ப திரும்ப வர்றதா அது பிரச்சனையே. அவன் பொழப்புக்காக எல்லாம் போய்தான் ஆகணும். நான் சொல்றேன், அவன் தான் வெளிப்படைய சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் நான். இந்த வசதி இருக்கும் போது எடுத்துக்க மாட்டீங்க. பெர்மனன்ட் வியாதி எல்லாம் இல்ல, அளவா டெய்லி ஒரு மாத்திரை, ஒரு எண்ணெயை தடவுறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, ஸ்டாக்கிங்ஸ் போடுறது, இது ஏன் பண்ண முடியாது? அதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன். நீ ஏதோ பனிப்பிரதேசத்துக்கு குழுமணாலி போறீங்க, அங்கவே நான் ஷூ போட மாட்டேன், ஜெர்கின் போட மாட்டேன்னு எப்படி நடக்கும்? ஃப்ரீஸ் ஆகி போவோம். அதே மாதிரிதான் இது வாழ்க்கை முறை ஒன்னாக்கி வேண்டிய ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க முடியாதா ஸ்டாக்கிங்ஸ் போடுறதுக்கு? புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மருந்தை குறைக்கலாம். வெளிப்புறையை மட்டும் போதும், ஒரு வேளை மாத்திரை கூட போதுமானது. வால் விரிச்சு கொடுக்குற அவனுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிடும். இன்னொன்னு சார், நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் வாங்கி அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிப்பு புண்ணு, அந்த ஆழமான புண்ணு கூட நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறம் தொடர் சிகிச்சை அப்படிங்கிறது, மெயின்டைன் தெரப்பி கண்டிப்பா முக்கியம். வாழ்க்கை முறையை மாத்தணும், மெயின்டைன் தெரப்பி முக்கியம். மெயின்டைன் தெரப்பிங்கிறது எப்படி சார்? ஏதாவது ஒரு மாத்திரை, எண்ணெய்கள் அந்த மாதிரி கொடுக்கணும், வராம இருக்கிற மாதிரி. எத்தனை காலகட்டத்துக்கு? அது எல்லாம் டைமிங் சொல்ல முடியாது. அவருடைய உடல் சுகர் இருக்குதா, ஸ்மோக்கிங் இருக்குதா, உடல் எடை, அவளோட வேலை, இதை பொறுத்து. இதெல்லாம் காம்பினேஷனா மக்களுக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. உடம்புங்கிறது தனித்தனி பார்ட் இல்லையே. புரிஞ்சுட்டீங்களா? இது இன்ஜின் வேலை மாதிரி. அப்போ சர்வீஸ் பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பா. வண்டிக்கே நம்ம சர்வீஸ் போறோம், இது போன்ல கேட்கறான். புரிஞ்சிருச்சா? வண்டி காட்டத்தானே ஒரு மெக்கானிக் சர்வீஸ் பண்ணுவாரு. அது ஒரு உடம்பு ஒரு மிஷின் தானே, அதுக்கு போய் காட்டிட்டு ஒரு நாள் செலவழித்து சர்வீஸ் பண்ணுவோம். இது போன்ல கேட்டு நமக்கு பதில் கிடைச்சா போதுமா? உனக்கு தேவையில்ல பதிலா குணமா, அதை முடிவு பண்ணுங்க. பதில் மட்டும் தெரிஞ்சவங்கனால என்ன வாழ்க்கையில ஓட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, அவஸ்தை தான் படுவான். இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் வந்தவங்களே திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வர்றான். சார் அப்பவுமே சொல்றதை கேட்டுக்கலாம் சார், நீங்க உண்மையை சொன்னீங்க, என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. வந்துருச்சுன்னு அக்செப்ட் பண்ண வேண்டியதானே. உள்ளு கொடுக்குற வியாதி கூட நீ நம்பலாம். கேன்சர் இல்ல, சுகர் ஒரு வியாதி இல்ல, நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் வருது. இது உன் கண்ணுக்கே தெரியல.
நீ அவஸ்தைப்படுறேன்னு உனக்கே தெரியுது, தப்பு பண்ணா தெரியுது. ஒருத்தர் நல்ல புண்ணாத்தி கொடுத்துருப்போம், திரும்ப சொன்னா சுகர் 400 போயிருக்கோம் சார், ஒரு 10 மணி நேரம் நின்னம்பா, லைட்டா கொப்பளிக்கும், இல்லப்பா அந்த லெவலுக்கு வராது, பாக்கலாம், வெயிட் பண்ணி இதை செய்ய. எங்களுக்கு நமக்கு தேவை நான் வியாதியை குணப்படுத்துவேன் முழு மூச்சா நிக்க. நான் பேசிட்டே சொல்ல, உன்னை தலையை பிடிச்சு தண்ணியை முக்கணும்னா எப்படி வெளியில இருந்து வருவியோ அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அதை பண்ண முடியும். உண்மையான வைத்தியர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, மக்களுக்கு போலியான விஷயங்களை மட்டும்தான் நம்புறாங்க. பெரிய வியாதிகளுக்கு சிம்பிள் வியாதி மருந்து வேணும், புரிஞ்சுட்டீங்களா? பெரிய வியாதின்னு அவனுக்கு தெரியும், ஆபரேஷன் வரைக்கும் சொல்லியிருப்பான், அதுக்கு ஸ்கேன் இருக்கு, அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு தெளிவா சொல்லிடலாம் எத்தனை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வெயின் பாதிக்கப்பட்டிருக்குது, அடப்பு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே சாதாரண ஸ்கேன் தான். அது நம்ம ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணி சிடிஎம்ஆர்ஐ எல்லாம் இல்ல, டாப்லர் ஸ்கேன் போனா காலரானத்தை தேய்ச்சா தெரிஞ்சு போயிடும். அது கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு, அது கூட எடுக்கிறது இல்லை. வயசானவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நிறைய தடம்பு தடிப்பா, விவசாய வேலை செய்யறவங்களும் நிறைய இருக்கு, அவன்லாம் தப்பிச்சிருவான். நீங்க இப்போ 30 வயசு 40 வயசுன்னு தப்பிக்கவே முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை முறை ரொம்ப ட்ரம்பண்டஸா மாத்திர முடியாது இல்ல. கண்டிப்பா சார், அது மட்டும் பத்தாது இல்ல இதுல. புரிஞ்சது? நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, சுகர்லாம் வருது, கருப்பு கவனி கஞ்சி சாப்பிட்டா சுகர் சரியாயிடும். அதுல கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம பழமையான அரிசி. நீ சாப்பிட்டுட்டு தூங்கினா சுகர் ஏறத்தானே செய்யும். உடல் உழைப்புன்னு அவசியம், நமக்கு பிரச்சனை சுகர் காரணம் என்ன? உணவுக்கு ஏற்ற மாதிரி உடல் உழைப்பு இல்ல. உணவு மட்டும் குறைச்சா எப்படி சரியா? உடல் உழைப்பு வேணும் இல்ல? கண்டிப்பா. அது இல்லாம சுகர் சரியாயிரும். புண்ணானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயற்கையை ஒரு மேஜிக் மாதிரி நம்புறது. அப்புறம் இன்னும் இந்த ஆர்கானிக்ல 100 ரூபாய் அரிசியை நம்ம 500 ரூபாய்க்கு வாங்குவோம், ஆனா மூலிகை மருந்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கணும்? இப்ப நம்ம கூலி எவ்வளவு ஆகுது? ஒரு மூலிகை 8 வருஷம் சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும்? கண்டிப்பா சார். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு மேன் பவர் எவ்வளவு ஆச்சு, சம்பளம் எவ்வளவு போகுது, புரியுதுங்களா? அதனால மூலிகை மருந்துகளும் தரமான மருந்துகள் வேணும்னா ப்ராப்பரா செய்யணும், செஞ்சாதான் நடக்கும். எம்மளுக்கு தேவை நம்ம பிரச்சனையை அக்செப்ட் த சிச்சுவேஷன், ப்ரெஷரை அக்செப்ட் பண்ணுங்க, நேரில் வாங்க, நம்ம இல்லை என்ன பண்ணணுமோ பண்ணலாம். புரிஞ்சுதா? ஒரு மேஜிக்கும் கிடையாது, மருந்து இல்லாத சமயத்துக்கு நம்ம பண்றோம். மக்கள் உண்மையிலே நான் இதை பேசுறதுக்கு காரணமே மக்கள் கண்டிப்பா அவஸ்தைப்படுறாங்க. அது நடுத்தர வரைக்கும் தான். ஆனா அவனால ரெஸ்ட் எடுக்க முடியல, அவன் ரெஸ்ட் எடுக்க முடியல. வேலை செஞ்சாதான் வாழ்வாதாரம். அப்ப நீ ஆரம்பத்திலே கவனிக்கணும்ல. அவன் சொன்னா இவன் சொன்னா அவனை வழியை வாங்கிக்குவான், கண்டிப்பா முடியாது. புரிஞ்ச யாரும் வாங்க மாட்டான். ஆனா அந்த நடத்துற வந்து கெட்ட வழக்கம் நிறைய இருக்குது. புரிஞ்சுதா? ஸ்மோக்கிங் கூட வர்றான். நேற்று கூட ஒருத்தர் வந்த லேசர் ட்ரை பண்ணியாச்சு, ஸ்மோக்கிங் இருக்குது, திரும்ப வெரிகோசிட்டி வந்தாச்சு, லேசர் தெரப்பி 3 மாசத்துலயே வந்தாச்சு. திரும்ப சொன்ன ஸ்மோக்கிங் நிறுத்தினாதான் மருந்து தருவேன்னு சொன்னேன், வெயிட் பண்ணி வாங்கி போயிட்டாங்க. சார், இதுல ஸ்மோக்கிங் மட்டும் நிறுத்தினா போதுமோ இல்ல சில பேருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும்? ட்ரிங்கிங் குறைக்கணும், கண்டிப்பா குறைக்கணும். எந்த டாக்டர் ட்ரிங்க் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. எப்பமாவது பார்ட்டி ட்ரிங்கர், சோசியல் ட்ரிங்கர் பரவாயில்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். புரிஞ்ச? வெளிநாட்டுல தண்ணி அடிக்கிறது காமன், ஆனா அவனுக்கு லிவர் கெட்டு போறவளவு அடிக்கிறது இல்ல. நம்மளாலதான் விழுந்து கிடக்கிறோம், ப்ரொமோட் பண்றது இல்ல. புரிஞ்ச? இந்த வெரிகோசிட்டிலாம் வர்றவன் கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது. கெட்ட பழக்கம் இருக்கவன் இந்த வாழ்க்கை முறைக்கும் வரமாட்டான், கண்டிப்பா திரும்ப அவஸ்தைப்படுவான். இந்த அரிப்பு புண், ஆழமான புண்ணு, அது ஸ்கின் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இது நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ, சும்மா இல்ல. இப்ப அதை தவிர்த்து நம்ம அந்த கணுக்கால கூட சில பேர்த்துக்கெல்லாம் வரும். ஆமா, அதுல இருந்தா ஸ்கின் கணுக்கால்லாம் மேல, கணுக்கால மேலேயே வரலாம். கணுக்கால தான் காமன். கணுக்கால வெயிட் தாங்குறது, கணுக்கால மேலால ரத்த குழாய் பாதிக்கப்பட்டோம். ஏன்னா அங்க தசை இல்ல, ஸ்கின் மட்டும்தான் இருக்கு. ஸ்கின்னுக்கு பக்கத்துல இருக்கா அந்த ரத்த குழாய் ப்ளீடிங் ஆகும்போது எங்க போகும்? உள்ள வரும். அதுக்கு தொடையில கணுக்கால் இதுல கெட்ட சதையில வந்துச்சுன்னா உள்ள போய்க்கும், கலர் மட்டும் மாறும். இதுல மேலால வந்துடும், அப்ப ஈஸியா செப்டிக் ஆகும், கலர் மாறி அந்த தோலை சாப்பிட்டாயி தோலை உரிச்சிடும். அதுக்கு என்ன சார் சிகிச்சையா? அது தோல் தான் அவங்க ஒட்டுவாங்க. நம்ம தோலை உருவாக்க முடியும், ஆரம்ப ஸ்டேஜ்ல கவனிச்சாங்கன்னா கண்டிப்பா அதையும் குணப்படுத்த முடியும். தோலை அப்படியே தழும்பா மாறிடும். அந்த புண்ணே ஆழமா இருந்து அப்படியே மேடிட்டு தழும்பாவே மாறிடும். அதுக்கு டைம் எடுக்கும், அது பொறுமையை விடாமுயற்சி, சொல்றபடி கேட்கணும். மேஜிக் ரெமடி இல்லை. அது என்ன பண்ணுவான்னா, ஆன்டிபயோட்டிக் போடுவோம், புண்ணாரிரும், திரும்ப ஆன்டிபயோட்டிக் போடுவோம், புண்ணாரிரும், திரும்ப போயிட்டு இருப்பான். ஒரு 10 தடவை ஆன்டிபயோட்டிக் போட்டு பக்கத்து டாக்டர் வர்றான்னு சொல்லி அட்லீஸ்ட் முடக்கிட்டே இருப்பாங்க. அங்க நம்ம கேள்வி கேட்க மாட்டோம்ல. நம்ம நாட்டுல எந்த மருந்து எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அவன் பாட்டில் வலியை குறைக்கும், கேட்கும். புரிஞ்சிருச்சா? நம்ம ஆன்டிபயோட்டிக் நிறுத்துன்னு சொல்லுவோம்ல, சார் நீங்க மருந்து கொடுத்தோன்னா புண்ணு அதிகமாயிருச்சுப்பான். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நம்மகிட்ட ஆன்டிபயோட்டிக் கிடையாது, நம்ம காரணத்தை கரை பண்ணுவோம். அவன் ஆன்டிபயோட்டிக் புண்ணை மட்டும்தான் அர்த்தம், வெரிக்கோட்டை சரி பண்றாது, இந்த ரத்த குழாயை உடைக்கு இது பண்றாது. நான் ரத்த குழாயும் சரி பண்ணுவேன், திரும்ப புண்ணாகாம தடுக்கணும் இல்ல. ரத்த குழாய் நம்ம அதுல வாழ்வு சரி பண்ற மாதிரி இதுல வாழ்வு சரி பண்ணுவோம். மற்ற ரத்த குழாய் பாதிக்க மாதிரி இல்லாம அந்த தோலை ஸ்கின் ஒட்டாம ஓரளவு மேடு தழும்பாகிற மாதிரி, மேல தழும்பா மாறுற மாதிரி, காஞ்சி போற மாதிரி பண்ணிடுவோம். சார், மக்களுக்கு இப்போ நான் வெரிகோசிட்டியே எடுத்துக்கலாமே, இப்போ வாங்கி மருந்து சாப்பிட்டு ஒரு 10 நாள்ல ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ இதுக்கு குறைஞ்சபட்ச காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். மூலிகை மருந்துகள், சித்த மருத்துவங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை இது தொடர்ந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனா மக்களுக்கு வந்து வாங்கி சாப்பிட்ட உடனே ரெடி ஆகணும்னு நினைக்கிறாங்க சார். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு கூட சொல்லலாமா? இந்த மூலிகை முழுமையா அவேர்னஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த வியாதியை பத்தி நம்ம விளக்கியிருக்கோம்ல, புரிஞ்சுதுங்களா? செவர் இடிஞ்சு போச்சுது, செவர் கிராக் விழுந்துச்சு, அதை வந்து முட்டு கொடுக்க பாக்குறோம், நம்ம முயற்சி பண்றோம், எல்லா வசதியும் பண்றோம், சைட் எஃபெக்ட் இல்லாம பண்றோம். பண்ணும்போது அது வந்து எப்படி உடனே சரியாகும்? புது சுவர் உருவாக்க முடியாது இல்ல. இருக்கிற சவர் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதா பண்றோம். ஆபரேஷன் பண்ணா திரும்ப வருது, லேசர் பண்ணா திரும்ப வருது, புரிஞ்சுங்களா? மருந்து சாப்பிட்டா மினிமம் 3 மாசம். புரிஞ்சுது? சாதாரண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை. அளவான மருந்துகள், மேலே என்ன எக்ஸசைஸ், ஸ்டாக்கிங்ஸ் போட்டா ஓரளவு பரவாயில்ல. இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் போறான்ல, சொல்றபடி கரெக்டா கேட்டா மட்டும்தான் 3 மாசம் ஸ்ட்ராங்கான மருந்துகள், அதுக்கடுத்து கம்மியான மருந்துகள், அடுத்து மெயின்டைன் தெரப்பி. இது பண்ணா மட்டும்தான் அவன் நார்மல் லைஃப்ல இருக்க முடியும். இது நார்மல் லைஃப் உன்னோட பொழப்பே கெடுத்துடும். அப்படிங்களா? பொழப்ப கெடுக்கிற வியாதியில அது நம்பர் 1 இதுதான். கூட இருக்கவனே சேர்த்து ஒய்ஃபோ குழந்தையில இருந்து அவங்களுக்கு அவஸ்தை. டிபெண்டன்ட் யாரு? ஃபேமிலியா இருக்கு, அவங்க தானே கவனிக்கணும், சேஃப்டிக்காக சுத்தமா வச்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கட்டு போடணும், டெய்லி ஆயில் போடணும். புரிஞ்சு? பார்க்கவே கொடூரமெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. பட் அதெல்லாமே வந்து அலட்சியம் தான் முக்கிய காரணம். அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னா. இந்த மருத்துவத்துல அறிவுரை மட்டும் ஈஸியா கிடைக்கும் சார். மக்கள் அதை தேடி போறாங்க. அதை தேடி போறான். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல வெரிகோசிட்டிக்கு என்ன மருந்து? சிம்பிளா சொல்லணும், பெரிய வேதிக்கு சிம்பிளா சொல்லணும். இன்ஜின் வேலை வந்து 1/2 நாள்ல சரியாயிடும். யாரும் ஒண்ணும் பண்ணல. மெஷினுக்கு, காருக்கு வந்து இன்ஜினுக்கு 3 நாள் டிங்கரிங் வேலைகளை 3 நாள் சர்வீஸ் சென்டர்ல விடுவான். இது வந்து 1/2 நாள்ல சரியாயிடும். சிம்பிள் எக்ஸசைஸ்ல சரியாயிடும். அதை வச்சு அவனை சம்பாதிக்கிறாங்க. அவஸ்தப்படுறது யாரும்? அவன்கிட்ட போய் நீ சண்டை போட முடியுமா? ஒண்ணும் கேட்க முடியாது. ஒரிஜினல் உண்மையான டாக்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு கொள்ள வேண்டியது. யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் பாதிப்பு. எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஆளுக்கு நம்ம சரி பண்ண போறோம், நம்பிக்கை இல்லாததுக்கு நம்ம விட்டுற போறோம். அவ்வளவுதான். நாம எந்த கன்வீன்ஸும் பண்றது இல்ல. இது விழிப்புணர்வு தான் நம்ம திரும்ப பண்றோம். கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட வந்தா ஆரம்ப நிலையில இருந்து முற்றிய நிலை அரிப்பு, புண்ணு வரைக்குமே எல்லாருக்குமே 1 மாசத்துல ரிசல்ட் காட்டுவேன். சூப்பர் சார். ரிசல்ட் காட்டாமலாம் இருக்கிறது இல்ல, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா இன்னொரு விஷயம், இன்னொரு குழப்பம் இருக்குது. எங்கேயா சித்த மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க வந்து சாப்பிட்டேன் சார், அங்க சரியாயிரு சார், அடுத்தவன் செஞ்சதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமா, அது ஒரு காம்பினேஷன் அவங்க கொடுத்திருப்பாங்க. தெரியாம நமக்கு என்னன்னு தெரியாது. மருந்து பேர் இல்லாம டப்பா கொண்டு வந்து காட்டுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது மாதிரிதான் தொந்தரவு. இதெல்லாம் வந்து இதுக்கான வழி, அழிவுக்கான வழி. எப்படினாலும் பாதிப்பு. ஏதோ படத்துல சொல்ற மாதிரி, வடிவேல் சொல்ற மாதிரி, எப்படினாலும் ஆப்பு உங்களுக்கு தான். பழமா பேசிட்டு ஒரு குரூப்பும் இருக்கு. அந்த குரூப்ல நிறைய பேர் இருக்கு. சில பேர் நல்லது பண்றவனு இருக்கான். ஒரு பெரிய வியாதி, நானே வந்து இது எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு பேசுவேன். ஆனா என்கிட்ட வர்றவன் அதுக்கு மேல பேசுவாங்க. புரிஞ்சது? மக்களுக்கு அந்த அவேர்னஸ் நினைச்சுக்கிறான். மருத்துவத்துல இந்த யூடியூப், இன்ஸ்டா வந்த பிறகு ஃபுல்லா விழிப்புணர்வு, தவறான விழிப்புணர்வு தான். அந்த சுகர்லாம் ரொம்ப மோசம். இதாவது வெளியில தெரியுது, வெளியில தெரியாத வியாதிகள் வந்து ரொம்ப மோசம். இதெல்லாம் மருத்துவ நோய் கணிப்பு எல்லாம் அறிவியல் பூர்வமா போயிட்டு மருந்து இல்லாத விஷயத்துக்கு மூலிகை மருந்துகள் பயன்படுத்தணும். பட் நீங்க அப்படிதான் ஃபாலோ பண்றீங்க. நான் அப்படிதான் இன்னைக்கு நடுவுல ஃபாலோ அப்படிதான் பண்ண முடியும். இன்னைக்கு பிராக்டிகலா சாத்தியம் அதுதான். அறிவியல் பூர்வமா ஒரு கோடீஸ்வரன் காலங்காலத்துல 8 மணிக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிச்சு போன் பண்ணி, நாடி பாப்பீங்களா சார், என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சுதுங்களா? சித்தானா தாடி வச்சுட்டு வந்து சடாமுடி போட்டு உட்கார்ந்துருப்பாரு. நான் சொன்னேன், அவங்களெல்லாம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்கார வைக்க முடியுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் 1000 ஹாஸ்பிட்டல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம். புரிஞ்சுட்டு அவங்கள போய் உட்கார வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்னும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே பரம்பரை வைத்தியம்னா 65 வயசுக்கு மேல இருக்கணும். இன்னைக்கு 15 வயசு மருந்து எடுத்து கொடுத்தவனா நீங்க டாக்டர். புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து மோசமான விஷயம். ஒரு மருந்து காட்டி இந்த மருந்து இருக்கு, அந்த மருந்து இருக்குது, மத்தன் களிம்பு, மத்தன் தைலம், ஊமத்த தைலம் போட்டா எல்லா புண்ணாரும் ஆறும். காரணத்தை நிக்கணும்ல. கண்டிப்பா. மத்தன் தைலத்தை நான் குறை சொல்லல. மத்தன் தைலம் மட்டும் எப்படி 10 சித்தர்கள் அப்படி கூப்பிடல. உள்ள மருந்து இதை கூடு, மத்தன் தைலத்தை கூடதால கூடு. ஆவாரை சுகரை குணப்படுத்தும். சுகர்னால புண்ணாருன்னு ஒண்ணு பரவிட்டு இருக்குது. எல்லாம் வாட்ஸ்அப் பைத்தியம் தான் இன்னைக்கு பிரச்சனை. வாட்ஸ்அப் வைத்தியத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும். நம்ம காரண காரியத்தோட பேசணும். நீ இந்த வைத்தியர் இருக்குல்ல, அவன் என்ன வேணாலும் பேசிடலாம். டாக்டர் பேச முடியுமா? நான் பேச முடியுமா? கண்டிப்பா. புக்ல நூல்ல இருக்கிறத மட்டும்தான் நான் பேசணும். அறிவியல் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் பேசணும். நான் நினைச்ச மாதிரி பேசிட முடியாது. பேசினா எந்த பலனும் இல்லை. நான் படிச்சிருக்கோம்ல, டெக்னிக்கல் பேசுன்னு என்ன சொல்லுவாங்க? புரிஞ்சதில்ல. ஆரம்ப நிலையிலிருந்து முற்றிய நிலை வரைக்கும், புண்ணு வரைக்கும் பார்த்தது சார். இதை தவிர்த்து தவிர்த்து வேற எங்காவது வெரிகோசிட்டி வர்றதுக்கு பாசிபிள் இருக்கா? எங்கேயும் நரம்பு நம்ம தமிழ்ல சொன்னாலும் எங்க வெயின் தடிச்சாலும் அது வெரிகோஸ் தான். வெரிகோஸ் தான் சொல்லுவோம். புரிஞ்சுட்டீங்களா? அது வந்து விதப்பையில தடிக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். புரிஞ்சுங்களா? விதப்பையில தடுத்து, புரிஞ்சுங்களா, விதப்பையில நரம்பு சுருண்டுறப்ப அந்த சூடாயிட்டு விந்தணு குறைவாயிரும். அதை ஆபரேஷன் பண்ணாலும் இருக்கிற விந்தும் போயிருது.
புரிஞ்சுதுங்களா? இங்கிலீஷ் வைத்தியம் இப்ப கூட ஒரு ஸ்கின் டாக்டர் உருட்டுன்னு போட்டிருக்காரு. சூடு உடம்பு சூடுன்னு சித்த ஆயுர்வேதா சொல்றோம்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எல்லாம் உருட்டுன்னு ரொம்ப ஃபேமஸா பேசியிருக்காரு. அவரே சொல்றாரு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஹீட் அதிகமாகும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆகுமா? சித்த வைத்தியம் என்ன சொல்றது? செயல்கள் இருந்து வர்றான். உங்க போட்டோ பார்த்தா நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? உங்க பேசினா தானே நீங்க யாரும் தெரியும். விதப்பை சூட மெயின்டைன் பண்ணும். உடம்போட விதப்பை வந்து 1 டிகிரி 2 டிகிரி கம்மியா இருக்கும். கம்மியா இருந்தது உடம்போட ஃப்ரிட்ஜ்ன்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? இந்த வரப்பு சூடு வச்சுன்னா அந்த ஹீட் ஆயிரும். அதுல புண்ணுலாம் ஆகாது, ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகும்போது லேசா வலி வரும், மிந்து அந்த இடத்துல தேங்குது. அங்கதான் ஸ்டோர் ரூம், அது ஃப்ரிட்ஜுக்குள்ள விரிஞ்சு வச்சிருக்குது. செக்ஸ்ல ஈடுபடும் போது அது வெளியேறும், ஹீட் ஆகி வெளியேறும், சமமாயி. செக்ஸ்ல ஈடுபடும் போது வந்து விதைப்போட ஹீட்டு இந்த உடம்பு ஹீட்டு சமமாயி வெளியேற மாதிரி தான் அமைப்பு. அந்த ஹீட் ஆகுறதுனாலதான் அந்த விதைப்பை சூடுனால அங்கதான் சூடுன்னு அதை ஒத்துக்கிறான். ஆமா, ஸ்க்ரோட்டல் ஹைப்பர் தெர்மாங்கிறான், வார்த்தையே வருது, ஸ்க்ரோட்டல் ஹைப்பர் தெர்மா. புரிஞ்சுட்டீங்களா? அதை வந்து விதைப்பைய நம்ம வந்து அந்த வெரிகோசிட்டியை சரி பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணியே ப்ரூவ் பண்ண முடியும். வெரிகோசிட்டி பார்த்துட்டு திரும்ப சரி பண்ண டைமிங் மாறுபடும். எல்லாத்துக்கும் அடுத்த கேள்வி எத்தனை நாள்ல சரியாகும். புரிஞ்சிருச்சா? அந்த எத்தனை நாளுங்கிறது மருத்துவம் சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுவேன். ஒரு பஸ் ஏறுறீங்க, எவ்வளவு நேரத்துல போகும், நான் அவனுக்கு பஸ் டிரைவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இடையில டிராபிக் வரலாம், புரிஞ்சது, ஆக்சிடென்ட் நடக்கலாம், ரோடு மாற்றி விடலாம், டைவர்ட் பண்ணி விடலாம். அது மாதிரி அவன் வாழ்க்கை முறையை பொறுத்து இருக்கு. திரும்ப ஸ்க்ரோட்டல் ஸ்கேன் ஈஸியாதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கால்ஸ் பண்ண மாதிரி ஒரு 500 ரூபா கூட ஸ்க்ரோட்டல் ஸ்கேன் பண்ணி நரம்பு தண்டு இருக்கா வேற இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அதை கண்டுபிடிச்சு 3 மாசம் 6 மாசம் இருந்தாலும் திரும்ப ஸ்கேன் பண்ணோம். நான் சொல்ல போறது ஸ்கேனே சொல்லிடுவான். இந்த கொஞ்சம் சுருங்கி இருக்குது, 2 சைடு இருந்து 1 சைடு ஆயிருக்குது, 1 சைடு மட்டும் சரி பண்ணி விந்து உற்பத்தியை நேர் பண்ணாலே போதுமானது. அப்புறம் வந்து ஆசன வாயில வரக்கூடியது பைல்ஸ் இருக்குல்ல, முக்கும் போது ஆசன வாயில் மேலால ரத்த குழாய் இருக்கும்ல, வெயின் இருக்கும்ல, மலம், அது வந்து கத்தின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆசன வாயிலோட வெயினை அறுத்துரும். அங்கேயும் வர பாசிபிள். அதான் வெரிகோசிட்டி, ஆனல் வெரிகோசிட்டி பைல்ஸ். நீங்க ப்ரொஃபசர் வந்து மனப்பாடமா தட்டி சொல்லி தருவாரு. ஆனல் வெரிகோசிட்டி பைல்ஸ் வந்து ஒரு விதமான வெரிகோசிட்டி தான். நான் பைல்ஸுக்கு எந்த காலத்துல இருந்து வெரிகோசிட்டி மருந்து தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வல்லாரெல்லாம் கொடுப்போனாங்க. புரிஞ்சுதுங்களா? மலத்தை இலக்கு தான் மருந்து கொடுப்போம். அது வந்து திரும்ப ஆரம்பத்துல ரத்தம் மூலமா இருக்கும், வெட்டும் போது ரத்தம் வரும், திரும்ப உருண்டி அது புண்ணாகும்ல, அது கழிவு நீர் குழாய் இல்ல, கழிவு நீர் தான் அங்க தேங்குது, திரும்ப உருண்டி புண்ணாகும், வெளியாக அந்த புண்ணை தான் நம்ம மூலம்னு சொல்றோம். நவமூலம்னா அவங்க கிடையாது, எல்லாம் ஸ்டேஜ் தான். வெட்டும் போது வலி இருக்காது, அந்த இடத்துல உணர்வு கிடையாது, புண்ணாகும் போது தான் வலிக்கும். அதை வெட்டும் போதே கவனிச்சோம்னா வெரிகோசிட்டி மருந்தும் பயிற்சிக்குள்ள எங்க வல்லார மாத்திரைகள், புரிஞ்சுதுங்களா? மருந்து பயிற்சிக்குள்ள மருந்து கொடுத்தோம்னா சூப்பரா கேட்டுரும். பைல்ஸ் முற்றிநிலை ஆபரேஷன் போறாங்க. வெளியில வந்துட்டு நீங்க இருந்து ரொம்ப மோசமா இருந்தா தான் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணாலும் திரும்ப ஆசனவாய் ஒரு கிளாக் மாதிரி வச்சுக்கோங்க, 4 இடத்துல பைல்ஸ் வரலாம். ரத்த குழாய் மேலால இருக்குது, திரும்ப டிரைவர்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப மோசமான கண்டிஷன் எல்லாம் பண்ணலாம். எத்தனை பேருக்கும் பைல்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் பேருக்கும் மலச்சிக்கல் வராம பாத்துக்கிட்டு அது புண்ணாகாம பாத்துக்கிட்டாலே போதுமான. இன்னொன்னு எல்லாமே நம்ம தெளிவா சொல்லிட்டீங்க. வெரிகோசிட்டியோட பிகினிங் ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இரைப்பையில வரக்கூடியது, பைல்ஸுமே ஒரு விதமான வெரிகோசிட்டி அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்களா சார்? இத்தனை இதுவும் வந்து நம்ம உள் மருந்துகள் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, பக்க விளைவே இல்லை. நீ ஆப்ரேஷன் எல்லாமே ஆப்ரேஷன் சமாச்சாரம். புரிஞ்சுதுங்களா? ஆப்ரேஷன் பண்ணியே திரும்ப வரும். நீ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கல, இதுல வந்து பக்க விளைவு பெரிய, இந்த வியாதிகளுக்கு பக்க விளைவு தேவையும் இல்லை. பெரும்பாலும் சத்து மருந்து தான் கொடுக்க போறோம். புண்ணுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுப்போம். அது நேரடியா பார்த்து அளவு முறை எது பார்க்காம பேசாம கொடுக்க மாட்டோம். அளவு முறை அதை பொறுத்து தான் இருக்குது. கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை இருக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த மருந்து சாப்பிட்டாலும், வேம்பு கூட அலர்ஜி ஆகும் உங்களுக்கு, வேம்பு தான் நல்லதுதான், துளசி கூட அலர்ஜி ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதனால வந்து மற்ற மருந்துகளை அட்வைஸ் பண்ணி சாப்பிடுங்க, சுய வைத்தியம் பண்ணாதீங்க, முயற்சி எடுங்க, ஆரம்பத்திலே கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்றது, 3வது ஸ்டேஜ்ல இருக்கவங்க இம்மிடியேட்டா கவனிங்க, நீங்க அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரலாம் அவங்களெல்லாம். புரிஞ்சுதுங்களா? ஸ்கின் இல்ல, நம்ம தடுப்பு புண்ணாகாம தடுத்துடலாம். கலர் மாதிரி புண்ணு ஆகாரம் தடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, நரம்பு தடிப்பு பொறுமையா கூடிய அவனோட வாழ்க்கை முறையை பொறுத்து இருக்குது. நரம்பு மறைஞ்சிருமா? படிச்ச ஒரு ப்ரொஃபசர் கேட்கிறாரு, 2 மாசம் ஆயின்மெண்ட் ஒழுங்கா பயன்படுத்தல, 1 மாசம் மருந்து 3 மாசம் பயன்படுத்து சார், அது தடிப்பு குறையில சார். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர் என்ன பண்றது? இதுக்கு மேல 12th படிச்சாலும் அந்த சயின்ஸ் தெரியணும். புரிஞ்சிச்சுல? அவங்க வந்து இல்லைன்னு முடிச்சிடுறாங்க. அவனுக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷ் சைத்துல என்ன பெரிய பிரச்சனைன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. புரிஞ்சு, நமக்கு சொன்னது கேட்டா மட்டும் தான் எங்களுக்கு நடக்கும். புரிஞ்சுதா? இதுக்கு லேசர் கிடைக்கல, சரி ஆப்ரேஷனுக்கு வா, புண்ணு வரலையே ஆன்டிபயோட்டிக் போ. அப்போதைக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல ஏதோ ஒன்று ரிசல்ட் கொடுத்து பணத்தை வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவான். புரிஞ்சுக்கல? இங்க வந்து நம்ம வாழ்க்கை முறையை மாத்தி ஒழுங்கா இருந்தா மட்டும்தான். நான் ஸ்மோக்கிங் பண்றதுக்கு வைத்தியம் பண்றது இல்ல. புரிஞ்சுங்களா? சுகர் இருந்தா சுகரை கண்ட்ரோல் பண்ணி டெஸ்ட் எடுத்துட்டு தான் பண்ணுவேன். புரிஞ்சுட்டீங்களா? இது மாதிரி நம்ம சொல்றபடி கேட்டா மட்டும்தான் அதுல கேட்கும்.
எங்களுக்கு தேவை வாழ்க்கை முறையை மாத்துறேன், நீங்க சொல்றபடி கேட்கிறேன், தேவையான டைம் எடுத்து நான் ஃபாலோ பண்றேன், அவன் மட்டும்தான் தேவை. அவங்க மட்டும் வந்தா போதுமானது, அவனை காப்பாத்தி கொடுத்தா எனக்கு மனசு திருப்தி. சூப்பர் சார். புரிஞ்சு, அவன் வாழ்க்கையை மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவன் நடக்க வைக்கிறான், அவனை வேலை செய்ய வைக்கிறான். புரிஞ்சிருச்சா? அப்படிப்பட்ட ஆட்கள் கையெடுத்துக்க முடியும். நான் வந்து மக்களை யாரும் இது பண்றது இல்ல. எனக்கு பேஷண்ட் போட்டோ எடுத்து முதல்ல இப்படி இருந்து சார் இப்படி இருந்து சார் வந்து காட்டுறான், நான் போட்டோ எடுக்க மாட்டேன். ஏன்னா அவனோட பிரைவேசின்னு நினைப்பேன் நான். சார் வெரிகோசிட்டியை பத்தி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா பேசிக்கா வெரிகோசிட்டினா இருக்கும், பெயின் இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் அது இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதை தவிர்த்து இப்போ நிறைய பேர் வெளியூர்ல இருக்காங்க சார், உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சார் ஏதாவது ஆன்லைன் கன்சல்டேஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். அது டைம் கேட்டு இது போட்டு இப்போ டைம் கேட்டீங்கன்னா அது மூலமா பண்ணிக்கலாம். டேரக்டா நினைச்ச டைம் பண்ண முடியாது, நாங்க கொடுக்குற டைம். நீங்க கொடுக்குற டைம் ஏன்னா கிளினிக் ஓபி இருக்கும்ல, பேஷண்ட் ஆகும்போது எப்படி வீடியோ கால் பேச முடியாது. புரிஞ்சுங்களா? மக்கள் டாக்டர் ஃப்ரீயா உட்காந்துருப்பாருன்னு நினைச்சிருவாங்க, அதனால அதையும் சொல்லி புரிஞ்சுதுங்களா? போன் அட்டன் பண்றதான் டாக்டரோட வேலையை நினைச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி டைம் கேட்டு பண்ணீங்கன்னா, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் அனுப்புனீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் முடிவு எடுப்போம். அப்புறம் விருப்பம் இருந்தால் மருந்து வாங்கிக்கலாம். மருந்து நாங்கள் கூரியர் அனுப்பிச்சு வைப்போம். இதுக்கு மார்க்கெட் கிடையாதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. இங்கிலீஷ் மருந்து மாதிரி உலகம் ஃபுல்லாக பேராசிட்டமால் தான். இதுக்கு மார்க்கெட் கிடையாதுனால மக்கள் உடனே பார்த்துட்டு மருந்து பேரே சொல்லவும் இப்படி வருது. நாங்க செய்யற மருந்து இருக்கு, நாங்க செய்ய மருந்து எங்களுக்கு பேஷண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எங்க பேஷண்ட் மட்டும் நாங்க மார்க்கெட் பண்ணக்கூடாது, எங்க பேஷண்ட் கொடுக்கலாம், என்னோட பேஷண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி மருந்துகளும் நிறைய இருக்கும் எங்கள்கிட்ட. ஸோ அதனால வந்து இது மார்க்கெட் கிடையாது. ஒரு 5 மருந்து சொன்னோம்னா 5 மருந்து வாங்குறதுக்கு 5 மாசம் ஆயிரும். புரிஞ்சது? மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு அந்த போதுக்கும் இல்லை. ஸோ அதனால தான் அனுப்பிச்சு வைக்கிறோம். அனுப்பிச்சு வைக்கும் போது நாம அது என்ன விலையோ அதை மட்டும் தான் வாங்குவோம், எக்ஸ்ட்ராலாம் 1 பைசா வாங்குறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க. ரிசல்ட் கிடைச்சா அடுத்து ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த 3 மாசம் 4 மாசம் மொத்தமாவும் தரமாட்டேன், 1 மாசம் மருந்து தருவேன். யாருக்குமே 1 மாசத்துக்கு மருந்து கொடுத்து பார்த்துட்டு தான் அப்புறம் வைத்தியம். எவ்ரி 1 மந்த் ரிவ்யூ பார்த்துட்டு தான் கொடுப்பேன். அது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அது ஒழுங்கா ஃபாலோ பண்ணா 1 மாசத்துக்கு மருந்து வாங்கிட்டு அடுத்த வருஷம் போன் பண்ணா நாங்க பண்ண மாட்டோம். ஓகே. 2வது தடவை ஃபீஸ் அந்த மாதிரி வாங்குறது இல்லை. ஒழுங்கா ஃபாலோ பண்றதுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம், சீரியஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு. எந்த மேஜிக்கும் கிடையாது. சித்தர்கள் சொல்ற மருந்துகளும் இன்னைக்கு அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்க மருந்துகளும் சேர்த்து பயன்படுத்துறோம். அதனால எங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை நாங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றோம். வெரிகோசிட்டி வந்துருச்சுன்ட்டு நீங்க யாரும் பயப்படவே வேண்டியதே இல்லை. டாக்டர் ஹெர்பல் கேர் சென்டர்ல டாக்டர் மாரிராஜ் சார் கிட்ட வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரம்ப நிலையோ முற்றை நிலையோ எதுவா இருந்தாலும் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. வெளியூர் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் டாக்டர் வந்து வீடியோ கால் மூலியமா பேசி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அந்த அப்பாயின்மெண்ட் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய நம்பர்ஸ் என்னங்கிறது நான் ஸ்க்ராலிங்ல கொடுக்குறேன், நீங்க அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.